ரிஷபத்துக்கு ஏற்கனவே 1008 சந்தேகம். இப்போ அடிஷ்னலாக வேற குருவனுடைய ஸ்திதி ஒரு சில 6 மாதங்கள் சரியில்லாமல் இருக்கு. இருந்தாலும் 10ஆம் இடத்தில் பாவி ஒருவன் இருந்தால் ராஜயோகம்டா அப்படிங்கிறான். திடீர் யோகங்கள் வரத்தான் செய்யும். ரெக்கக்னேஷனே இல்லை சார். என் பக்கத்துலேயே காலாட்டின்னு உட்காந்துக்கிறான். அவனுக்கெல்லாம் கொடுக்குறான் சார், எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான் அப்படின்னா அவங்களுக்கு நிச்சயமாக உத்தியோக உயர்வு. வேலைக்கு போகிறவங்க படிக்கிறதுக்கு போகிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கு போகலாம். சார் எங்களுக்கு யூஎஸ்ஏல வந்து க்ரீன் கார்டு இல்லை, போனால் போகுது ஆஸ்திரேலியா போங்க, ஜெர்மன் போங்க, நியூசிலாந்து போங்க. ஒரு கதவு மூடினா 2 கதவு திறந்துருக்கேன். ஆகவே நீங்கள் ஒன்றும் உழைக்க தெரிந்தவர்கள், பிழைக்க தெரிந்தவர்கள். நீங்கள் மூலதனத்தை வச்சு சம்பாதிக்கணும் அப்படின்னா பரவாயில்ல. ரிஷபராசிக்காரர்கள் பெண்களுக்கு வந்து அற்புதமாக இருக்கும். முதல்ல உடல் ஆரோக்கியம் வரும், கணவன் மனைவி உறவு நல்லா இருக்கும், காதல் திருமணம் கைகூடன்னு சொல்லலாம். இது எல்லாத்த விட உறவுகள்னால மன நிம்மதி வரும். ஒரு மனுஷன் எப்போவுமேங்க உறவு நல்லா இருந்ததுன்னு வச்சிங்களேன், வாழ்க்கையில் வெற்றி பெறலாம். வீட்டில் சந்தோஷமாக இருந்தால் வெளியே சந்தோஷமாக இருக்கலாம். இது எல்லாம் அதிகமான சுப பலன் கிடைக்கிறதுக்கு என்ன பண்ணணும்? திருப்பதியில் ஜபாலி ஆஞ்சநேயர் அப்படிங்கிற ஒரு சன்னதி இருக்குது. அற்புதமான திருக்கோவில். அந்த கோவிலில் செந்தூரம் பூசி சுவாமிக்கு வழிபட்டு அந்த செந்தூரத்தை நீங்கள் வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா வெளிநாடு வெளிமாநிலம் போனாலும் ஆஞ்சநேய சுவாமி உங்களோடையே இருப்பார், வெற்றி தருவார். வாழ்க வளமுடன்.